அவங்கெல்லாம் புண்ணாக்குகள் அப்டேட் ஆகி கரண்ட்ல என்ன இருக்கு, தரவுகள் என்ன, டேட்டா என்னன்னு தெரியாத மண்ணாந்தைகளா இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே வேற பேச வழி இல்லாம பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. பட் அதை குப்பை கூடையில தூக்கி போடுங்க. நான் சொல்றது உண்மை. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஸ்டாலின் அணி தொடர் வெற்றி அணி. இங்க எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல. எடப்பாடி தரப்பே பாஜக மைனஸ்னாங்க. அண்ணாமலையே எடப்பாடி அடி அடின்னு அடிச்சாரு, தற்கொலைன்னு சொன்னாரு. சோ அதெல்லாம் நடந்த பிறகு கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த கூட்டணி வந்து சிமெண்டிங் ஆகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. இது எலி தேவல நட்பா தான் அசாண்டேட் இருக்குது. சரி, சிமெண்டிங் ஆகிற பிரச்சனை இருக்கு, ஓப்பனா தெரியுது. பட் சிமெண்ட் பண்ண வேண்டிய கடமை வந்து அதிமுக தானே இருக்கு. ஆனா அவங்க அடுத்து வரப்போ சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு குரூஷியல் எலெக்ஷனு. இப்போ அவங்க அலையன்ஸ் போயிட்டாங்க. அந்த அலையன்ஸை வந்து எப்படியோ அந்த இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கெமிஸ்ட்ரியை வந்து ஒரு வருஷத்துக்கு இதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கடமை அதிமுக தானே இருக்கு. பெருசா அதிமுக தான் கடமை இருக்குது. முபாரக்கை தவிர வேற யாரும் இல்லாத சூழ்நிலை தானே இங்க வந்தாங்க. வந்துகிட்டு கம்முன்னு பேசாம இருக்கிறாங்க. அப்ப பிஜேபி இறங்கி வர மாட்டாங்களா, பிஜேபி சீட்டை குறைச்சிட மாட்டாங்களான்னு இருக்காங்க. 4 to 5% ஓட்டுக்கு சொந்தக்காரரும் அந்த ஓட்டை உள்ள எடுத்து சாதிச்சவரும் அண்ணாமலை அதுல செக் அடிச்சுட்டாரு.